மக்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தாத சட்டங்களை தூக்கி பிடிப்பது பயனற்றது. ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு மனுஷன் வித்தியாசமாக குடித்துக் கொண்டிருப்பதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் பார்க்கிறார். அப்படி என்ன வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாருமே ஒரு பாட்டில் வாங்கி குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மனுஷன் மட்டும் 3 பாட்டில்களை ஒரு சேர ஒன்றாக குடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அந்த பணியாளர் அவங்கள்ட்ட போய், என்ன உங்களுக்கு மதுபானத்தில் அவ்வளவு ஆர்வம் இருந்தால், ஆசை இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலாக வாங்கி குடிக்கலாமே, ஒரே நேரத்தில் 3 பாட்டிலை சேர்ந்து குடிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மனுஷன் சொன்னாங்கம்மா, எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதுமே மது குடிக்கிறோம் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து தான் குடிப்போம். இப்போ அவங்க 2 பேருமே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எப்போ மது குடித்தாலும் மற்ற இருவருடைய சார்பாக 3 பாட்டில்களை குடிக்க வேண்டும் என்று சொல்லி உறுதி எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த பணியாளர், ஆஹா ஓஹோ, பாருங்க எவ்வளவோ ஒரு பெரிய சகோதரத்துவம், அண்ணன் தம்பிகள்னா இப்படிதான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டார். ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் மீண்டுமாக அதே நபரை அதே டாஸ்மாக் கடையில் பார்க்குறாரு. அப்போ 2 பாட்டிலை மட்டும் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த பணியாளர் 2 பாட்டில் தான் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன்கிட்ட போய், ஏங்க 2 பாட்டில் வச்சு குடிக்கிறீங்க, உங்களுடைய சகோதரி யாராவது இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொன்னாங்கன்னா, நான் தவக்காலத்தில் இருக்கிறேன், இனிமேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்திருக்கிறேன். அதனால நான் குடிக்கல, எனக்கு பதிலாக அந்த 2 சகோதரர் சார்பாக குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். மனநிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத சட்டத்திட்டங்கள் பயனில்லை. இந்த நாளுடைய நட்சத்திர வாசகத்திலும் கூட பரிசேயர்களும் மருத்துவர்களும் இப்படிப்பட்ட மனோபாவத்தை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார். அவளை பொறுத்தவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த 613 கட்டளைகளும் அவர்கள் பின்பற்றிய மரபுகளும் பாரம்பரியமும் தான் முக்கியம் என்று நினைத்தார்களே தவிர புதியதொரு நெறியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயங்கினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய நெறியை விட புதிய நெறி சிறந்ததாக அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மனம் இல்லை. இன்றைய நாடைய நட்சத்திர வாசகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக இருக்கிறது. யோவானுடைய சீடர்கள் எல்லாம் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் உண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 உதாரணங்களை கொடுக்கிறார். ஒரு மணமகன் இருக்கும் பொழுது மன விருந்தினர்களை நோன்பு இருக்க சொல்லலாம், கூடவே கூடாது. ஏனென்றால் மணமகன் சந்தோஷமாக இன்புற்று இருக்கும் பொழுது அவனுடைய மன விருந்தினர்களும் அவனோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனவே நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல 2 பேரு ஊமைகளையும் கூறுகிறார். பழைய ஆடையோடு புதிய ஆடையை ஒட்டுக் கொள்வதில்லை. அப்படி ஒட்டு போட்டால் பழைய ஆடையும் கிழிந்து போகும், புதிய ஆடைக்கும் எந்த விதமான பயனும் இல்லை. அதே போல பழைய தொற்பியிலே புதிய மதுவை தான் ஊற்ற வேண்டுமே தவிர, பழைய தொற்பியிலே பழைய மதுவை தான் ஊற்ற வேண்டுமே தவிர புதிய மதுவை ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினால் தோல்பையும் வடித்து போகும், மதுவும் சிந்தி போகும், முற்றிலும் வீண் என்கிறார். அதே போலத்தான் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே மனநிலையை மாற்றாத இந்த சட்டத்திட்டங்களை, சம்பிரதாயங்களை, சடங்குகளை, மரபுகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அது முற்றிலும் வீண். எப்பொழுது உங்களுடைய மனநிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பலனும் கிடைக்கும். எனவே இன்றைய நாளில் நீங்களும் நான் சிந்தித்து பார்ப்போம். நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கென்று நாம் வகுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், நாம் பின்பற்றுகின்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது வெறும் பொத்தாம் பொதுவாக இதோ இல்லை மூதாதையர்கள் கடைபிடித்தார்கள், நான் கடைபிடிக்கிறேன், அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு தெரியாது, அதனுடைய மதிப்பு என்ன எனக்கு தெரியாது, அதனுடைய பயன் என்ன எனக்கு தெரியாது என்கிற சூழ்நிலையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மாற்றத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு சட்டமும் பயன் தராது.